ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ராம்ராஜ். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நடந்த 3 ப்ரூட்டல் அட்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்குது. அதாவது விக்னேஷ் என்றவர் டாக்டர் பாலாஜியை கத்தியால் ஸ்டாப் பண்ணுறாரு. இன்றைக்கி அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. விக்னேஷ் கிட்ட ரீசன் கேட்கும்போது தன்னுடைய தாய்க்கு டாக்டர் பாலாஜி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, எங்கள் அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, ஸோ அதனால தான் இந்த மாதிரி இஷ்யூ ஆச்சுன்னு சொல்கிறாரு. செகண்ட் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நடக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் படுகொலை. மதனும் ரமணி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில மீடியா ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. பட் அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா மதன் ரமணியை பொண்ணு கேட்க போகிறாங்க. ஸோ ரமனுடைய பேரண்ட்ஸ் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விரக்தினால நான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு மதன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒசூரில் நடக்குது. ஆனந்த் என்பவர் ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. கண்ணன் ஒரு லாயராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஆனந்த் கண்ணனை அருவாலை வெட்டுறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வீடியோ எடுக்கிறாங்க. பட் யாரும் தடுக்கல. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கண்ணன் ஆனந்துடைய மனைவிக்கு தவறான மெசேஜ் அனுப்புனாரு, நான் நிறைய டைம் சொல்லியும் அவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இந்த 3 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு துறை மருத்துவத்துறை, ரெண்டாவது ஒரு எஜுகேஷன் அதாவது ஆசிரியர் துறை, மூணாவது பார்த்தீங்கன்னா சட்டத்துறை. இந்த 3 துறையும் இன்னைக்கு ஒரு 10 டேஸில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, இவங்க எல்லாரும் ஒரே இதுதான் எடுத்திருக்காங்க, அதாவது ரிவேஞ்சுன்ற ஒரு கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், இவங்களுடைய பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு ஆயுள் தண்டனையோ இல்லை மரண தண்டனையோ கொடுக்கலாம், இல்லைனா 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கலாம். ஸோ இவங்களுடைய லைஃப் போச்சுங்க. இதுக்கு மேலே அவங்க வெளியில் எப்போ வாழ்றது, இல்லை இப்போ ஒரு 6 months இல்லை 1 year கண்டினியூஸாக கோர்ட்டுக்கு போகணும், இல்லை ஜாமீனில் வெளியில் வந்தால் கூட கண்டினியூஸாக கோர்ட்டுக்கு போகணும், அலையணும். இவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறுதுங்க. நம்ம கோவத்தினால எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிடுதுங்க. ஏன்னா நம்ம ஒரு டைம் தான் வாழ்கிறோம், ஒரு டைம் தான் சாகுறோம். இருக்கக்கூடிய லைஃப் நல்லா சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகலாம். ரிவெஞ்ச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதே உங்களை திருப்பி ஆக்கிவிடும். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.